மீண்டும் ஒரு விளையாடியுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஐபிஎல்லின் உச்சக்கட்ட மிகவும் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டிருக்கிற நேரத்தில் நேற்றைய தினத்தில் ஐபிஎல் 64வது போட்டியாக புள்ளிப்பட்டியலில் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் புள்ளிப்பட்டியலில் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற லக்னோ சூப்பர் ஜெயன்ட் ஆகிய இரு அணிகளுடன் முக்கியமான போட்டியாகவும் இந்த போட்டித் தொடரில் கருதப்பட்ட போட்டியாகவும் இருக்கிறது. இந்த போட்டியானது டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் ஆரம்பமாயிருந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாணய சுழற்சி வெற்றி பெற்றிருந்தார்கள் லக்னோ சூப்பர் ஜெயன்ட். ஆகவே இந்த போட்டியில் ரிஷாட் பண்ட் மீண்டும் இந்த போட்டிக்கு பங்கேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. டெல்லி அணியின் அணித்தலைவராக ஏற்கனவே நடந்த போட்டியில் அவருக்கு போட்டி தடை விதிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக ஜாக் பிராஷர் 0 மாட்டம் விழுந்த இந்த போட்டித் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த இடத்திற்கு வருவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்து கொண்டிருக்கின்ற அவர் நேற்று அதிர்ச்சி அளித்து 0 ஆட்டம் விழுந்தார். 2 பந்துகள் மாத்திரமே இருந்து முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரையில் அபிஷேக் போரல் மீண்டும் ஒரு இளம் இந்திய துடுப்பாட்ட வீரராக இப்பொழுது ஆட்டுகள் முனைந்து சிறப்பான இந்த ஐபிஎல்லிலே சிறப்பான முறையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு வீரராகவும் இருக்கின்ற அவர் 33 பந்துகளில் கொண்டு 4 ஓட்டங்கள் 5-6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 58 ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுத்தனர். அவரோட ஷாயோப் 27 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3-6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இந்த 2 வீரர்களும் 2வது விக்கெட்டுக்காக 49 பந்துகளில் 92 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி அணிக்கு ஒரு வலு சேர்த்திருந்த ஒரு இணைப்பாட்டம் மாறியிருந்தது. அதன் பின்னதாக அணிக்கு மீண்டும் திரும்பியிருந்த அணித்தலைவர் ரிஷாட் பண்ட் மீண்டும் ஒரு சிறப்பான துடுப்பாட்டத்தை வழங்கியிருந்தார். 23 பந்துகள் 4 ஓட்டங்கள் 5 அடங்களாக 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 3வது விக்கெட்டுக்காக அபிஷேக் போரலோடு இணைந்த ரிஷாட் பண்ட் மொத்தமாக 31 பந்துகளில் 47 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்ததும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக அபிஷேக் போரல் ஆட்டம் இழந்திருந்தார். கிறிஸ்டன் சாப் 25 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள் 3-6 ஓட்டங்கள் 4 இடங்களாக அதிரடியாக ஆட்டம் இழக்காத 57 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த 2 வீரர்களும் சிறப்பாக இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் என்று தான் கூற வேண்டும். ஆகவே அதன் பின்னதாக ரிஷாட் பண்ட் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். கிறிஸ்டன் சாப் மற்றும் அக்ஷர் பட்டேலுக்கு இடையிலான சிறப்பான இணைப்பாட்டம் இறுதி நேரத்தில் 22 பந்துகளை மாத்திரம் இருந்து கொண்டு 50 ஓட்டங்களை இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். இதில் அக்ஷர் பட்டேல் 4 ஓட்டங்கள் 2 இடங்களாக 10 பந்துகளில் ஆட்டம் இழக்காது 14 ஓட்டங்களை பதிவு செய்திருந்தார். அதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 208 ஓட்டங்கள் பெற்றிருந்தார்கள். சிறப்பான முறையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரையில் பந்துவீச்சு பொறுத்தவரையில் லக்னோ சூப்பர் ஜெயன்ட் அணி சார்பாக நவீன் உல்லாக் 2 விக்கெட்டுகள், ரவி பிஷ்னோய் மற்றும் அர்ஷாத் கான் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 209 என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய லக்னோ சூப்பர் ஜெயன்ட் வரை இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற்று தன்னுடைய அடுத்த சுற்றுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. அதன் காரணமாக எப்படியாவது சிறப்பான துடுப்பாட்ட வீரர்களை கொண்டிருக்கின்ற லக்னோ சூப்பர் ஜெயன்ட் அணி வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்த்த வண்ணம் 7.3 பந்துகளில் முதல் 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. 71 ஓட்டங்களை பெற்றிருந்த வகையில் இதில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட குயின்டன் டி காக் 12 ஓட்டங்கள், கேஎல் ராகுல் 5, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 5, தீபக் ஹூடா 0, ஆயாஸ் பதோனி 6 ஓட்டங்கள் என அடுத்தடுத்த விக்கெட்டுகளை விட்டுக் கொடுத்திருந்தார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பொறுத்தவரையில் பந்து வீச்சாளர்கள் சுருட்டி போட்டிருந்தார்கள். லக்னோ சூப்பர் ஜெயன்ட் அணியின் 5 வீரர்களையும் அதன் பின்னதாக நிக்கலஸ் பூரான் மீண்டும் ஒரு நம்பிக்கை எடுத்திருந்தார். லக்னோ சூப்பர் ஜெயன்ட் அணி சார்பாக 27 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக அதிகப்படியாக 61 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக குர்னல் பாண்டியா 4 ஓட்டங்கள் 2 அடங்களாக 18 ஓட்டங்கள் ஓரளவுக்கு ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்தார். யுதிர் சிங் 7 பந்துகளில் 4 ஓட்டம் 1, 6 ஓட்டம் 3 இடங்களாக 14 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க நவீன் உல்லாக் 2 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். ரவி பிஷ்னோய் ஆட்டம் இழக்காத 2 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் இறுதி வரை போராடியிருந்தார் அர்ஷாத் கான். 33 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டங்கள் 5 இடங்களாக ஆட்டம் இழக்காத 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும். என்றாலும் இறுதி நேரத்தில் சிறப்பான முறையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பந்து வீச்சாக செயற்பட்டதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 189 ஓட்டங்களை மாத்திரம் பெற முடிந்தது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக லக்னோ சூப்பர் ஜெயன்ட். ஆகவே இந்த போட்டியில் 19 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் டெல்லி பந்து வீச்சாளர் போது இஷான் கிஷான் 4 பந்துகளுக்கு 34 ஓட்டங்களுக்கு 3 முக்கியமான விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், முகேஷ் குமார், காலில் அகமட், ட்ரெஷன் ஸ்டாப்போ தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள்.
டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக 8 பந்து வீச்சாளர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் வெற்றியின் மூலம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மொத்தமாக 14 போட்டிகளில் பங்கேற்று 7 போட்டிகளில் வெற்றி, 7 போட்டிகள் தோல்வி அடங்கலாக 14 புள்ளிகளோடு 5ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்தவரையில் 13 போட்டிகளில் பங்கேற்று 6 போட்டிகள் வெற்றி, 7 போட்டிகள் தோல்வி அடங்கலாக 12 புள்ளிகளோடு 7ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு முக்கியமான 3 விக்கெட்டுகளை கைப்பற்றின்ற அனுபவமாக இந்த இந்திய அணியின் பந்து வீச்சாளராகும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பாக இஷாந்த் சர்மா ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே மீண்டும் ஒரு விளையாட்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.